அதிகமாக ஃபேனு ஸ்லோவாகுதுன்னா அதுக்கு இது தாங்க மெயின் ரீசன். இந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சுனாலே உங்கள் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபேனில், இதுதான். இது மேக்ஸிமம் ஃபேனு ஸ்லோவாக ஓடுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டர் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ரொம்ப ஸ்லோவாக போகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த கெப்பாசிட்டரை மாற்ற போகிறேன் நான். இதை மாற்றுறது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். இதை மாற்றலான்னு உள்ளே வந்தால் ஃபேன் ஃபுல்லாக வெறும் இங்கே பாருங்கள் குப்பைங்க. மேக்ஸிமம் இந்த அழுக்கு கூட இந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்கையில் இது படிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ வேகமாக ஓடினாலும் சரி உங்களுக்கு காற்று அப்படின்றது கீழே வரவே வராது. அண்ட் அதே போல் இந்த ரெக்கையை நீங்கள் க்ளீன் பண்ணக்குள்ளே வளைச்சி விட்டுட்டிங்கனாலும் காற்று அப்படின்றது வரவே வராது. எல்லா ஒயரிங்கையும் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த கருப்பு கலர் ஒயர் பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த மேலே 2 இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த கருப்பு கலர் ஒயர் ஆறுதுங்களா, இங்கே தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணணும். அப்புறம் எதுக்கு நமக்கு டெஸ்டர், இது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டரை வச்சு நீங்கள் இதை கழட்டலாம். ஒருவேளை கழட்டக்கொள்கிற இதில் வந்துட்டு ஃபேன் சுவிட்ச் ஏதாவது ஆன் ஆகிட்டு கரண்ட் ஏதாவது வருதுன்னா அப்போ டெஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் வந்துச்சுன்னா லைட் எரியும், நம்ம உஷாராயிடலாம். இப்போ நம்ம டெஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். லைட் எரியல. மேக்ஸிமம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே கரண்ட்டு வராது. ஏன்னா ஃப்ளக்கில் வந்துட்டு அந்த லைனே கட் ஆகிடும். அதனால் வந்துட்டு சுத்தமாக கரண்ட்டே வராது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா. பொதுவாக எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணக்கூட நம்ம எல்லா ஒயரையும் கட்டிட்டோம்னா குழப்பம் வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஒரு ஒயர், ஏன்னா இதில் மொத்தம் 2 ஒயர் தான் இருக்குது, புது கெப்பாசிட்டிலையும் பழைய கெப்பாசிட்டிலையும். முதல்ல ஒரு ஒயரை அங்கேருந்து கழட்டிட்டு அந்த ஒயரை வந்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு முறுக்கி எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து ப்ளக்இன் பண்ணிவிடுவேன். ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து அடுத்த ஒயரை கழட்டுவேன். இதனால் நமக்கு எந்த ஒயர் எங்கே பண்ணுறோமோ அதை கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸு. இதுதான் நம்முடைய பழசு. இங்கே பாருங்கள் புதுசாக இப்போ மாற்றியாச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். இது இந்த மாதிரி இடம் இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு நீங்கள் முறுக்கி மட்டும் விட்டுடலாம். அதில் வந்துட்டு மைனஸில் மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் இது. இப்போ நம்ம ஃபேன் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரெக்கா எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக துடைச்சிட்டேன். துடைக்கக்குள்ளே அதை வளைக்காமல் மட்டும் துடைங்க, அதுவே போதும். ஓகே, இப்போ நம்ம ஃபேன் போடலாம். வழக்கம் போல் ஃபேன் ரொட்டேட் ஆகுது. ஓகே, இப்போ காற்று நல்லாவே வருது. ஸ்லோ பண்ணால் ஸ்லோவாகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்லோ பண்ணால் ஸ்லோ ஆகும். ஆனால் என்ன ஆகும்னா ஆஃப் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துட்டு வந்துடும். இப்போ அந்த மாதிரி இல்லை பாருங்கள், ஓரளவுக்கு மீடியமான இதில் சுற்றுது. நான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இருக்கிறது, ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இப்படி தான் எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் செஞ்சு நான் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிப்பேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.